நாம் தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருப்போம். தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம், பக்கம் 1048வது பக்கம். பக்கம் 1048 பக்கம். முப்பத்தி 2வது வசனம் வாசிங்க. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருந்தவர்களை இச்சகம் பேசுகினாலினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். பிசாசு ஒரு காரியங்களை அவன் எப்பொழுதும் என்ன செய்வான்னா, தேவனை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அவர்களை எவ்வளவு தடை பண்ண முடியுமோ அவ்வளவாய் அவன் தடை பண்ணுவான் பிசாசு. தேவனுடைய பிசாசுடைய மகாபெரிதான தந்திரம், தேவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதிலே அவன் மிகுந்த கவனம் கொண்டவனாய் பிசாசு இருக்கிறான். அதனால தான் இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு போகக்கூடாது, ஜனங்கள் கேட்கக்கூடாது என்பதிலே பிசாசு தன்னுடைய ஆட்களை வைத்து அவன் எந்த அளவுக்கு ஜனங்களை இயேசுவையும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிறான் என்றால் முழு பலத்தோடு அவன் தடை செய்கிறான். நீங்கள் எதையோ நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் அதை குறித்தெல்லாம் பிசாசுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இயேசுவையும் தேவனையும் பசுத்த ஆவியானவரையும் நீங்கள் அறிய முற்படும் போது அது அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு வீழ்ச்சி, அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு அழிவு வந்துவிடும். ஆகையினால் பிசாசு எப்பொழுதுமே நாம் மெய் தேவனாகிய தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் எப்பொழுதுமே வைராக்கியம் கொண்டவனாக இருக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் எதையோ காரியங்கள் செய்வீர்களானால் அதை குறித்து பிசாசுக்கு அக்கறையே இல்லை. இயேசுவை அறிவதற்கு சபைக்கு வருவதற்கோ, இயேசுவை அறிவதற்கு வேதத்தை திறந்து வேதத்தங்களை நீங்கள் வாசிப்பதற்கோ, அல்ல இயேசுவை அறிவதற்கு முழங்கால் படியிடும் போதோ, இல்லை இயேசுவை விட்டு அறிந்து கொள்வதற்கு ஒரு கூட்டங்களுக்கு போகிறதற்கோ, இப்படியாப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் செய்யும்போது பிசாசுக்கு பிடிக்காது. நான் பார்த்துருக்கிறேன். 40 வருடங்களுக்கு மேலாய் நான் பார்த்த ஒரு காரியம் என்னென்னா, ஏதோ காரியங்களுக்கு நான் போகும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நான் முற்படும் போது அங்கே ஒரு தடை வருவதை நான் பார்த்துருக்கேன். எப்பொழுதும் இந்த நாள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு வீழ்ச்சி, பிசாசுடைய ராஜ்யத்துக்கு எப்பொழுதுமே ஒரு வீழ்ச்சியும் அழிவும் உண்டாகும். நீங்கள் தேவனை நீங்களும் நானும் அறிஞ்சிட்டோம்னா நாம் திடம் கொண்டுருவோம், தைரியமாகிடுவோம், சந்தோஷமாகிடுவோம், சமாதானமாக ஆகிடுவோம். எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பிசாசு நம்ம தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவனால் எவ்வளவு முழு பலத்தோடு செயல்படுகிறானோ அவ்வளவு செயல்படுவான். இதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த காரியத்தை நான் மறுபடியும் அந்த வசனத்தில் வாசிக்க என்ன விஷயம்னாக்கா, அந்த 32 வசனத்தில் அடிப்பகுதியில் என்ன வசனம் வாசிக்கனாக்கா, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தேவனை அறிஞ்சிட்டோம்னா இந்த பூமியில் தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, தேவனை எப்படி நான் பிரியப்படுத்தலாம் அங்கிற நிலைக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அங்கே பார்க்குறோம், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் முதலாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, திருடன் கொள்ளுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம்.
ஆனால் இந்த தேவனை அறிந்து கொள்ள மனமற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க சொன்னாக்கா, அவங்க தேவனை அறிந்து கொள்வதற்கு அவளுக்கு விருப்பமோ ஆசையோ இல்லை. அவங்க சொந்த விருப்பத்தின்படி, சொந்த ஆசையின்படி, சொந்த தன்னுடைய பிளான் படி நடக்க அவங்க முற்படுவாங்க. இங்கே வாசிக்கிறோம், தேவனை அறியாத ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு 31 வருஷத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. மைக்கில் வாசிக்கலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களே, இல்ல 31 வசனம். ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இப்போ பிசாசுனுடைய தந்திரம் என்னன்னு சொன்னாக்கா, அவன் எப்பொழுதுமே எழும்பி ஒரு அரணை உருவாக்குவான். ஒரு அரண்னா ஒரு பெரிய கோட்டையை உருவாக்குறது. எதை உருவாக்கணும்னா, தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஒரு அரணை உருவாக்குறது தான் பிசாசுடைய தந்திரம். ஒரு கோட்டையை உருவாக்குறது. அதை தான் இந்த நாட்களில் மனுகுலத்தில் ஜனங்கள் மத்தியிலே ஒரு அரணை உருவாக்கி வைத்திருக்கான் பிசாசு. எதை செய்யக்கூடாதுன்னா, தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, இயேசுவையும் பிதாவையும் பசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஜனங்களை எதையோ அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுடைய நேரம், காலம், புத்தி, யுக்தி, பணம், பிரயாசம் இதுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க செலவிடுறாங்க. அத்தனையும் அழிவுக்கு எத்தனமான காரியங்கள். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் தேவனையும் இயேசுவையும் பசுத்த ஆவியானவரையும் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய புத்தி, நம்முடைய யுக்தி, நம்முடைய பணம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய வாழ்க்கை, நம்ம கொடுத்துருக்க ஜீவன் எல்லாமே எதுக்கு பிரயோகப்படுத்தணும்னா, தேவனையும் அவருடைய குமாரனையும் பசுத்த ஆவியானவரையும் அறிந்து கொள்வதற்கு தான் பிரயோகப்படுத்தணும். ஏன்னா இது அழியாத ஒரு சொத்து, அழியாத ஒரு சொத்து, நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சொத்து. பாக்கி இந்த பூமியில் நீங்களும் நானும் பார்க்கறது எல்லாமே இல்லாமல் காணாமல் மறைந்து அது போய்விடும். இந்த பூமியை நிலைத்திருக்கிறது ஒன்னே ஒன்று என்ன, பிதா குமாரன் பரிசுத்தம், இவங்க மட்டும்தான் நிலைத்திருப்பாங்க. இவர்களுடைய சித்தத்தின்படி செய்தவர்கள் யாரோ அவர்கள் மாத்திரம் நிலைத்திருப்பாங்க. ஆகையால் இந்த பூமி நாட்களில் நான் எப்பொழுதும் இயேசுவை நான் அறியணும், இயேசுவை இன்னும் அறியணுங்கிற உணர்வு நமக்கு என் இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுது இருக்கும். உதாரணமாக, ஒருத்தரை குறித்து எனக்கு பாசம், நேசம், அன்பு இருக்குமானா அவங்கள குறித்து அதிகமாக நான் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவேன். யார் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குதோ, ஆசை இருக்குதோ, நேசம் இருக்குதோ, அவங்கள பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நீங்களும் நானும் விரும்புவோம். அதே போல் இயேசு மேலே எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, நேசம் இருந்ததுன்னா, பாசம் இருந்ததுன்னா, அவரை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு நான் எவ்வளோ நேரம் வேணாலும் செலவிடுவேன். அதனால் இயேசு யாரென்று நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த பூமி நாட்களில் அதை விட இந்த பூமியில் சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. பவுல் சொல்கிறது போல, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன் என்ன சொல்கிறார். என் கர்த்தராக இருக்கிற இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுவிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறது போல, இங்கே தேவனுடைய மனுஷன் தானியேல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திருடம் கொண்டிருப்பாங்க. அவங்க பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, அதைரியம் அடைய மாட்டாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவிடத்தில் தீர்வு உண்டு. அருமையானவர்களே, இந்த பூமி நாட்டில் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டிருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. அவங்க ஆபத்தை கண்டோ, இல்லை வியாதியை கண்டோ, இல்லை டாக்டர் ஒன்று ஒரு மிரட்டார் நம்மளை பார்த்து, இந்த வியாதித்த நாளில் நீ மறிச்சிருவ, உனக்கு இப்படி ஆகிடும், அல்லது ஏதோ ஒரு ஜனங்க ஏதோ ஒரு துர்க்க செய்தியை சொல்கிறாங்க, துர்செய்தியை சொல்கிறாங்க, நான் பயப்படுவோமா? தேவனை அறிந்திருக்க ஜனங்கள் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவருடைய இருதயம் என்னாகாதான், பயப்படாது இருக்கும். சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நம்முடைய இருதயம் என்னாவாதான், தேவனை அறிந்திருக்க ஜனங்கள் பயப்பட மாட்டாங்க. அதே மற்ற ஜனங்களுக்கு அந்த துர்ச்செய்தி ஒன்று கேட்குறாங்கன்னா அவங்களோட இருதயம் தோண்டு போகும், பயப்படும், கவலைப்படும், அதைரியம், சோர்வு
கன்னத்தில் கையை வைத்து என்ன செய்யறதுன்னு பாருங்க. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் வல்லமை கொண்டு தைரியம் கொண்டு இந்த பூமியிலே அவர்கள் ஒருபோதும் அதைரியத்துக்கும் பயத்துக்கும் அவர்கள் ஒருபோதும் கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் திருடன் கொண்டிருப்பாங்க. நீங்களும் நானும் வருகிற நாட்களில் ஆண்டவரே நீ யார் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் இருந்த சில ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 22வது அதிகாரம் ஜனங்கள் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாங்க. அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 29வது வசனம் வாசிங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எப்பொழுதும் ஏன் மனுஷர்கள் தப்பான எண்ணம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாம் வருதுன்னா அவங்க வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாம இருக்கிறதுனால தான் இந்த முழு உலகம் குழம்பி போயிருக்கு. அன்னைக்கும் இன்னைக்கும் முழு உலகமும் பைத்தியம் பிடிச்சது மாதிரி குழம்பி போய் நிற்கிது. அதுக்கு என்னன்னா அவங்க இயேசு யாருன்னு அறியல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை அவங்க அறியல, அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறதையும் இந்த உலகம் அறியல. அவரை ஏதோ சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வு அவங்களுக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அரை நிர்வாணத்தோடு தலை தொங்கப்பட்டவராய் ஏதோ கையும் காலும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வு அவருக்கு ஏதோ கையாளாத ஆவாதவர் போல இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாசத்தில் அவர் ராஜாதி ராஜனாய் மகத்துவமானுடைய ஆசனங்களில் அமர்ந்திருக்கிறார். அது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு அப்படி இல்லை. என் இயேசு இப்பொழுது பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழவே விழாது. அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அண்ட சராசரமும் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் வல்லமுடைய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுடைய தேவன். அவர் திரும்ப திரும்ப ஆபிரகாம் சொல்லுவார், நான் சொல்லுகிறேன், நான் சர்வ வல்லமுடைய தேவன். நீங்க அந்த சிலுவையில் ஏதோ தலை தொங்கப்பட்டு அரை நிர்வாணத்தோடு கையிலே தொங்கப்பட்டிருக்கிற படத்தை தான் முழு உலகத்திலையும் பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்தாலும் ஏதோ பரிதாபத்திற்குரியது போல பிசாசு அதை அப்படியே சித்தரிக்கிறான். நம்ம இயேசு ஏதோ கையால் ஆவதற்கு போல சிலுவையில் அறையப்பட்டு தொங்கப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியை பிசாசு இப்படி தான் உலகம் பூரா காமிச்சிருக்கான். அது என் பாவத்துக்காக நடந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அவர் அங்கே இல்லை. அவர் அப்படி இல்லை. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாங்க. அவர் ராஜாதி ராஜனாய் சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் நடு வானத்தில் என் ஆண்டவர் வருவார். நான் சந்தோஷமாய் அவரை வரவேற்பேன். பூமியில் இருக்க ஜனங்கள் மார்பிலே அடித்து புலமும். இந்த நாளில் குதூகூலமா இருக்கிற ஜனங்கள் அந்த நாளில் கண்டு புலமும். இந்த நாளில் துக்கித்து இருக்கிற ஜனங்கள் அந்த நாளில் தலை நிமித்து சந்தோஷப்படுவார்கள். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே பாவத்துக்காய் துக்கித்து அழுது புலம்புற ஜனம் ஒரு நாள் இயேசு வரும்பொழுது தலையை நிமிர்த்தி, ஆண்டவரே வாரும், கர்த்தரா இருக்கிற இயேசுவே நீ வாரும் என்று நம்ம சொல்லுவோம். ஆயினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற நாட்களில் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். ஆகையினால் தேவனை அறிந்த ஜனங்கள் தைரியம் கொண்டிருப்பார்கள். அவள் ஒருபோதும் பயந்தோ கவலைப்பட்டோ அதைரியப்பட்டோ கன்னத்திலே கையை வைத்து கொண்டோ இருக்க மாட்டார்கள். அவள் நெஞ்சை நிமிர்த்தி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை கண்டு அவர்கள் மனதிலே சந்தோஷிப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் தேவனை அறிய மனமில்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உதாரணமாய் ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். தேவனை அறிந்து கொள்ள யாருக்கெல்லாம் மனம் இல்லையோ அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும்? ரோமர் 1ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம்.
28வது வசனம் வாசிங்களேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போது யாரெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு மனம் இல்லையோ, இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள மனம் இல்லையோ, அவருடைய வாழ்க்கை என்னவாயிடும்னாக்கா கேடான வாழ்க்கைக்கு தேவனை அவர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுவார். இதுக்கு ஆணி வேறு என்னன்னா, அந்தரங்கத்தில் இயேசுவை அவர்கள் உதறிவிட்டார்கள், இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள், இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள், இயேசுவை அறிந்து கொள்வதற்கு மனம் இல்லை. அப்படி இயேசுவை அறிந்து கொள்ள மனம் இல்லாதவருடைய வாழ்க்கை என்ன நடக்குதுனாக்கா, அவளை கேடான வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை. இயேசுவை யாரெல்லாம் விரும்பலையோ அவன் மரணத்தை விரும்புகிறான். நீதிமொழியின் புத்தகத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். என்னை வெறுக்கிறவன் மரணத்தை நேசிக்கிறான். என்ன வெறுக்கிறவன் என்ன நடக்குதுனாக்கா மரணத்தை விரும்புகிறான். எவ்வளோ துக்ககரமான ஒரு காயம். இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடாதவைக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏமா வரல, என்ன விஷயம்? ஐயோ எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் மச்சான் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கண்டுக்கவே மாட்டான் அவன். ஆனால் சபைக்கு வந்தோடனே பிசாசு என்ன பண்ணுவான், அவன் மேலே கண்ணு போட்டு சபைக்கு போவாத. ஏன்? இயேசு அறிஞ்சிட போகிறாங்க. அவங்க இயேசு அறிஞ்சா நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக போயிடுவாங்களே. இல்லை இல்லை நீ போகக்கூடாது, நீ நரகத்துக்கு போகணும்னு அவன் மாமோட மச்சான சொந்தமோ பந்தமோ சொல்லி அவளை தடை பண்ணிடுறாங்க. ஆனால் விழிப்புள்ள ஜனங்களில் போவன் தான். என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வார்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். நீ பலவந்தம் பண்ணாமல் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பிடிக்கவே முடியாது. தேவன் பார்க்குறார். தேவன் பார்த்து அறிகிறார் நம்முடைய இருக்க. ஆண்டவர் நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ அவமானம், நிந்த, பாடு, கஷ்டம் எது வந்தாலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வந்தால் தேவன் அவளை பாதுகாத்து கொள்வார். உதாரணமாக கிறிஸ்டியனுடைய மோட்ச பிரயாணன்ற புஸ்தகத்தில் அவர் பிரயாணம் பண்ணி அந்த மோட்ச பட்டணத்துக்கு போகிறதுக்கு அவர் முற்படுவார். போகும்போது அங்கே பார்த்தா வழியில் 2 சிங்கம் படுத்து கிடக்கும். வழியில் 2 சிங்கம் படுத்து கிடந்தோன்னே அவர் பயந்து நடுங்கி அவர் அப்படியே திகச்சு போய் நிற்பார். ஐயோ நான் எப்படி போவேன்னு சொல்லி 2 சிங்கம் அப்படியே உருமிக்கிட்டு அப்படியே விழிச்சுக்கிட்டு நிற்கும். ஆவியானவர் பேசுவார். 3ஆம் நபராகி ஆவியானவர் அந்த கிறிஸ்டியனுக்கு பேசுவார். பயப்படாத, சிங்கங்கள் கட்டி இருக்கு, சிங்கங்களை கொஞ்சம் உத்துவாரு ஆம்பார். சிங்கத்துக்கு இயற்கையாகவே என்ன இருக்குனாக்கா நிறைய முடி இருக்கும். அந்த செயின் என்ன பண்ணாக்கா அந்த முடிக்குள்ற அந்த செயினை கட்டி அங்கே கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் உத்து பாருன்னு அவன் காதில் சொல்லப்படும் போது அப்போ தான் உத்து பார்ப்பான். போய் கச்சிக்குது சிங்கம், ஆனால் இது என்ன செய்ய முடியாது, என்னை கடிக்க முடியாதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவார்னாக்கா அவர் அப்படியே கடந்து அவர் போவார். இதே போல் நம்மை கச்சிக்கிற சொந்தம், பந்தம், ஈனம் எல்லாம் கச்சிக்கும். ஆனால் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை கடிக்க முடியாது. பிசாசு இப்படிதான் கச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிவான். ஆனால் அவன் என்ன பண்ண முடியாது, என் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பிடுங்குவதற்கு அவனுக்கு வல்லமையோ சக்தியோ இல்லை. ஆனால் பயம் வரும். ஐயோ சிங்கம் என்ன பண்ணிட போதும். அவர் சொல்லுவார், பயப்படாத, நான் உன்னை தாங்கியிருக்கேன், ஏந்தியிருக்கேன், பயப்படாத என்று அவர் சொல்லுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம அறியணும், அதுக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமையை அறியணும். கடைசி நாட்களில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்னாடி தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அவிசுவாசம்தான் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறதா இருக்குது, தேவனுடைய கையை கட்டி போடுகிறதா இருக்கு.
ஆகையினால் தேவனுடைய வல்லமையை நாம் ஒருவரும் சந்தேகிக்க கூடாது. நம்முடைய அவிசுவாசல் பொல்லாத இருதயம் இல்லை, இருதயம் இருக்குல்ல, இது தேவனை துக்கப்படுத்துகிறது. ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாய் கடிந்து கொண்டது எதுக்குன்னா, மற்றவர்கள் அவிசுவாசமாக இருக்கும்போது அவர் தம்முடைய சிஷ்யரை பார்த்து கடிந்து கொண்டார். ஆனால் தேவனை சந்தோஷித்தது காரியம் எதுன்னா, விசுவாசிக்கும் போது. அந்த 100க்கு அதிபதி இங்கேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுவா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறதில்ல, நல்லதில்லைன்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. உண்மைதான் ஆண்டவரே, எந்த பிள்ளை அது சிந்தாம சோறு திங்குமா? சிந்தாம இந்த உலகத்துல ஒரு பிள்ளை சோறு திங்குமா? சில பருக்க சிந்துமே கீழே, அந்த பருக்கையை நான் பொறுக்கிக்கிறேன் ஆண்டவரே, சிந்துற பருக்கையை பொறுக்கிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்படியே அப்பா 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 அப்பா. அந்த ஸ்திரியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சிக்கிட்டார். அவள் இருதயத்தில் இருந்த வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டார். அப்போ அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுக்கு வல்லமுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். ஆகையினால் நான் கூனை குறி என்னுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டாம் பெருசா. நீங்க மலையை பார்க்க வேண்டாம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அவ்விடம் கொண்டு நவுந்து போன்னு சொன்னா அது நவுந்து போகும். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு கடலில் போய் நட்டுடும். யாரு? இயேசுவின் நாமத்தால சொல்லப்படும் போது. நீங்க பெரிய ஆளோ சின்னாலோ அதெல்லாம் காரியமே இல்லை. ஆனா இயேசுவுக்கு வல்லமை இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளணும். அதனால தேவனை அறியாம இருக்கும்னா பெரிய இழப்பு, வாழ்க்கையில் பெரிய நஷ்டம். இயேசுவை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டம். அவனுக்கு தகாதவளையும் கேடான சிந்தைக்கு தேவனே ஒப்பு கொடுக்கிறார். இந்த முழு உலகமும் இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்ள மனம் இல்லாதனாலதான் விபச்சாரம், குடி, வெறி, திருட்டு, ஏமாற்று, பொய், கவலை, அதைரியம், சோர்வு, இதெல்லாம் ஏன் மனுஷன் ஆண்டு கொண்டிருக்கு தெரியுமா? பாவம், அவங்க அனாதை, அவளுக்கு ஒருத்தரும் இல்லை. அவன் எவ்வளவுதான் கோடி கோடியாய் பணம் வைத்திருந்தாலும் அவன் அனாதை. அவனுக்கு ஊரே அவனுக்கு சொந்தக்காரனா இருப்பான். அவன் சமயம் வரும்போது ஒருத்தன் கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், ஒரு மச்சான மாமான உதவி செய்ய மாட்டான். கேட்டா ஊரே சொந்தம்ட்டாம்மா, ஊரே என் பக்கம் இருக்கலாம்மா. பிரச்சனை வரும்போது ஒருத்தன் வரமாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நீ கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். இப்படிதான் தேவனுடைய வல்லமை இருக்கு. வரப்போற நாட்கள் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும். தொடர்ந்து இங்கே வாசிக்கிறோம். அடுத்தபடி மறுபடியும் 21வது வசனம் வாசிங்களா. அதே ரோமர் 1:21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இங்க தேவனை அறிந்து கொள்ள மனம் இல்லாததினாலே அவங்க சிந்தையிலே வீணரானார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னா அது சிந்தையிலே ஆரம்பிக்கிறது. முதலாவது சிந்தையில் இருந்தால் பாவம் ஆரம்பிக்கிறது. கொலையோ அல்லது விபச்சாரமோ அல்லது திருட்டோ பொய்யோ முதலாவது எங்க ஆரம்பிக்கிறது? சிந்தையில் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறதுனா, நீங்க தேவனை அறிந்து கொள்ள நாம எப்போ மனமற்று போகிறோமோ சிந்தையிலிருந்து பாவம் ஆரம்பமாகி என்னுடைய முழு வாழ்க்கையும் நாசமாய் போகிறது. அவர்கள் வீணராகி போயிடுறாங்க, உணர்வு இல்லாதவளா போயிடுறாங்க. அவங்களுடைய இருதயம் என்னவாயிடுதான்? இருதயம் இருள் அடைஞ்சிருது. இருதயம் இருள் அடைஞ்சிருது. மனசாட்சற்ற மனுஷனாய் மாறி விடுகிறான். இயேசு அறியாத மனுஷனுடைய வாழ்க்கையில் இது. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வரும் நாட்களில் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அறிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு பிரகாசல மணக்கன்னு எனக்கு தாரும் சொல்லும்போது அவருக்கு ஆசையா இருக்கு அவரை தெரிந்து கொள்வதற்கு. அதே மாதிரி இங்கே வாசிக்கிறோம்
32வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். இதுக்கு மேற்காரியங்களை நீங்க வாசிங்கன்னா நீங்க தெரியும். 29 இருந்து 31 வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் வருது. ஏறத்தாழ ஒரு 20 பாவங்களை குறித்து அங்க சொல்லப்படுது. 20 பாவங்கள் குறித்து அங்க சொல்லப்படுது. 29 ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு இப்பேற்பட்ட பாவங்கள் எதிர்மித்தம் என்றால் தேவனை அறிந்து கொள்ள மனமற்றவளானது நித்தம் இத்தனை பாவங்களும் அவனுடைய இருதயத்திலே குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. அங்க வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், எத்தனையோ காரியங்கள் அங்க தொடர்ச்சியாய் ஏறத்தாழ என்னுடைய வேதாகமத்தை 20 பாவங்கள் சொல்லி நான் எழுதி வைத்திருக்கிறேன். 20 பாவங்களை அங்கே நான் சுழிச்சு வச்சிருக்கிறேன். எதிர்மித்தம் என்றால் இயேசுவை கர்த்தர் என்றவள் அறிந்து கொள்ளாதது மித்தம் இத்தனை பாவங்களும் மனுஷனுடைய இருதயத்திலே குடிகொட்டு சிம்மாசனம் விட்டு அவனை ஆட்டி படைத்து அவனை நரகத்துக்கு, கடைசியா நரகத்துக்கு கொண்டு போகிறது. இன்னைக்கு வேணா செழிப்போட, வசதியோட, ஆடம்பரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஏன்? இயேசு இல்லாமல் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை எந்த மனுஷனுக்கோ இல்லை. ஒரு மனுஷனை மீட்க, ரட்சிக்க தேவனுடைய குமாரன் தான். அவரை இல்லாமல் இந்த பூமியில ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் இல்லாமல் இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழ முடியாது. முட்டாள்தனமான உலகம் சொல்லும், பணம் இருக்கு, உன்னால முடியாது. ஒரே ஒரு வியாதி வந்துட்டா போதும், ஒரே ஒரு கேஸ் வந்துட்டா போதும், உனக்கு உன் பணம் காலி. உனக்கு ஒரே ஒரு கொரோனா வந்துட்டாக்கா எம்மா நெருக்கம் உன்னை தனியா விட்டுட்டு போயிடும். நீங்க பார்த்துருப்பீங்க, மாமனாலும் மச்சனாலும் புருஷனானாலும் பொண்டாட்டியானும் பிள்ளையானும் கிட்ட போகணும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் கொரோனாவில் பார்த்தோம். எப்பேற்பட்ட பணம் படைச்சவன், எப்பேற்பட்ட ஜனம் படைச்சவன் தனியாய் ஒண்டி ஆளாய் என்ன தூக்கி துணியை போட்டு சுத்தி குழியை வெட்டி கொண்டே தூக்கி கொண்டு எட்டி கொண்டு போட்டு புதைச்சான். இதெல்லாம் பார்த்தோம், நம்ம கண்ணால கடந்த நாள்ல பார்த்தோம். ஏன்? பணம் இருக்கு, ஜனம் இருக்கு, உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, இப்போ வர முடிய கிட்ட போகக்கூடாது, அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியை நாட்டலாம் இயேசுவை அறிகிற அறிவிலே தான் இந்த பூமியிலே சந்தோஷமும் சமாதானமும் இருக்க தவிர அதுக்கு வெளியே இல்லை, அதுக்கு வெளியே இல்லவே இல்லை. அதனால அருமையானவர்களை, வருகிற நாட்கள் இயேசுவே நான் உம்மை அறியட்டும், உம்மை அறிவில் நான் வளரட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளும். உதாரணமாய் நான் சொல்றது மாதிரி யார் மேல நமக்கு அதிக ஆசை பாசம் இருக்கோ அவளை அதிகமாய் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம். நீங்க இயேசுவை நேசிங்கன்னா அவரை பத்தி அதிகமாய் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால அவரை நேசிக்கிற நேசத்துல இருப்போமானா, இயேசுவே நீ யார், நீ எப்படிப்பட்டவர், இப்போ எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்கங்கிறத நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள முற்படுவோம். உதாரணமாய் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எலியாசரை அனுப்புவார். அங்க போய் ஒரு பெண்ணை பார்ப்பார். பெண்ணை பார்த்து தன் எஜமானுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணி ஆண்டவர் உண்டு பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அந்த பெண்ணை கேட்டு அந்த பெண்ணை அழைச்சிட்டு எலியாசர் அழைச்சிட்டு வருவார். ஏறத்தாழ 600 கிலோமீட்டருக்கு மேலே தூரம்னு சொல்கிறாங்க. அந்த 600 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரெபேக்காள் அந்த நாட்களில் ஒட்டகம், கழுதை, குதிரை இது மேலே தான் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது அந்த எலியாசர் அழைச்சிட்டு வருவார். ரெபேக்காளுடைய தாதிமார்களும் வருவாங்க. இந்த 600 மைல் பிரயாணத்தில் என்னத்த கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் யோசித்தேன், நான் போகிற ஊர் எங்கே இருக்குது, நான் திருமணம் பண்ண போகிறவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அவருடைய கதையெல்லாம் அவருடைய நேரமெல்லாம் ஈசாக்கை குறித்தே கேள்விப்பட்டுட்டு இருந்திருப்பான். இது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு இந்த நிகழ்வு.
வேற எதுமேலேயும் அவளுக்கு ஆசை விருப்பம்லாம் இருக்காது அந்த ரெபேக்காளுக்கு. எலியாசார் ஒன்றுன்னா சொல்லுவார், அவருக்கு எது பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவர் எப்படி இருப்பார், என்ன ட்ரெஸ் உடுத்துவார், எப்படி இருப்பார், என்ன குணலட்சணம் கொண்டவர். என் நேச மணவாளனாகிய இயேசுவை நான் சந்திக்க ஆயத்தமாகும்போது இப்போவே நான் அவருடைய குணலட்சணத்தையும் அவருடைய சுபாவத்தையும் கண்டு நான் இப்போவே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படி தான் அந்த ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் அவள் வந்து அங்கே தூரத்தில் நின்று பார்க்குறா. அங்கே ஒரு ஆள் தெரியுது, யாருன்னு கேட்குறா எலியாசாரை பார்த்து. அவர் தான் என்னுடைய எஜமான். 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆவது அதிகாரம் திருப்பவும். இப்படி அவங்க குறித்து பேசிக்கிட்டே வருவாங்க. ஈசாக்கை குறித்தே இந்த ரெபேக்காள் பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த எலியாசர் சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த எலியாசர் யாருக்கு ஒப்பிடலாம்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். இயேசுவை குறித்து நமக்கு சொல்லுகிறவர், இயேசுவின் மகிமையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவர். இது குறித்தெல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் வருவார், என்னை குறித்து அவர் உங்களுக்கு சொல்லுவார். பரிசுத்த ஆவி இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர் இயேசுவின் மகிமையை நமக்கு சொல்லுவார். அவர் சாந்தம் உள்ளவர், அமைதியில் உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர், அண்ட சராசரம் அவருடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது என்று சொல்லி எல்லா மகிமையும் அந்த எலியாசர் இந்த ரெபேக்காளுக்கு சொல்வது போல தேவனும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு பற்றி நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் வர்றாங்க. ஏறத்தாழ 600 மைலுக்கு மேலான தூரம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம். அந்த 600 மைல் தூரத்தில் அப்படியே வந்தாச்சு, கிட்டக்கதை வந்தாச்சு. பார்க்குறோம் 63ஆம் வருஷம், 24ஆம் அதிகாரம் 63ஆம் வருஷம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். போதும். அங்கே அவளும் 600 மைல் தூரம் வந்துட்டா. இந்த மணவாளனாகிய ஈசாக்கும் ரெபேக்காளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கான். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சபையாகிய மணவாட்டிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மணவாட்டி, என் மணவாளன், என் மணவாட்டி எங்கே இருக்கிறா? எராஞ்சேரி பகுதியில் என் மணவாட்டி உண்டோ? அவ அனாவசியமாக எந்த மனுஷோட பேச மாட்டான். உலகத்து காரியங்களை அவள் பேசி அதில் தன்னுடைய மனது சிந்தையில் அதில் வைக்க மாட்டான். பூமிக்குரிய காரியங்களை குறித்து வைக்க மாட்டான். என் மணவாளனை குறித்தே சிந்தை இருக்கும். மணவாளனை குறித்தே அவளுடைய தியானம் அதே தான் இருக்கும். அதே போல் மணவாட்டியுடைய இருதயமும் அப்படி தான் இருக்கும். யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுடைய சிந்தை ராத்திரிக்கு எழுந்தாலும் அவங்களுடைய சிந்தை நமக்கு இருக்கும். ராத்திரியோ பொழுது முடிஞ்சோ எப்பொழுதுமே யாரை பிடிக்குமோ அவங்கள குறித்தே தியானிச்சுட்டு இருப்போம், யோசிச்சுட்டே இருப்போம். இப்படி வருகிற நாட்களில் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து அவரை குறித்தான தியானம், அவருடைய சுபாவம், அவருடைய குணலட்சணம், அவருடைய சிந்தை குறித்தே தியானிச்சு அதிலேயே மூழ்கி இருப்பது. இதில் இயேசுவை தியானிக்கிற தியானத்திலேயே அவரை அறிகிற அறிவிலேயே நாம் மூழ்கி இருப்பது. அது போர் அடிக்காது, நமக்கு ஒருபோதும் சலிப்பே தட்டாது. உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சலிப்பு தட்டுமா? இளங்காதலர்கள் எனக்கு பிடிச்ச மனைவியோ இல்லை பிடிச்ச புருஷனோ அருகாமையில் இருக்கும்போது அவர்கள் அழுத்து போமா, சலுத்து போமா? ஒருபோதும் அப்படி இருப்பதே இல்லை. என் இயேசுவை நான் யாரென்று அறிவேனா, தெரிஞ்சுக்குவேனா, அன்பு கூறுவேனா, இன்னும் அவர் அதிகமாய் தெரிந்து கொண்டு அழுத்து போகாத அந்த நேசத்தில் உன்னத பாட்டின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த நேச வைராக்கியம், பக்தி எரிந்து என் இயேசுவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் சொல்லுவோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர பரிசுத்த ஆவியார் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென்.
நாம் நல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல் அங்கே தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த 11ஆம் அதிகாரம் நம்ம 2 தான் நம்ம வசனங்களை நாம் வாசித்தோம். ஒருவர் குருப்பு தேவனை அறிந்தவர்கள், இன்னொரு பக்கம் தேவனை அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவருக்கு மகிமை செலுத்தாமல் தங்களுடைய இருதயத்தில் இருள் அடைந்தவர்கள். இதை குறித்து நான் வாசித்தோம். நான் வாசித்தது போல் அந்த 11 தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11:32 உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேச்சினாலே கள்ள மார்க்கத்தானாக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களோ திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அப்படின்ட்டு நாம் வாசிக்கிறோம். இது எப்போ சம்பவிக்கும் அப்படின்னா, கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய நாளில் இது அப்படி நடக்குமா. அவன் என்ன செய்வான்னா, உடன்படிக்கையை துரோகியாக்கிடுவான். அந்த மெய்யான ஆண்டவருக்கு உடன்படிக்கையாக இருக்கிற அந்த மெய் பாசத்தையும் அந்த மெய் நேசத்தையும் துரோகிகளாக போயிடுவாங்க. அந்த கடைசி காலத்தில் அப்படி நடக்கும். சில பேர் அந்த உடன்படிக்கைக்கு அந்த ஆதி அன்புக்கு துரோகியாக மாறிடுவாங்க. அடுத்தபடி இச்சகமான பேச்சு பேசுவாங்க. அடுத்தபடி கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான். இது எப்போ செய்வானா, அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களில் இப்படி நடக்கும். இந்த 31 நான் வாசித்தோமா, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனையில் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி, நம்முடைய இருதயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி, உரை சொல்கிறது, முறுமுறுக்கிறது, குற்றங்களை பார்க்கறது, இப்படி அநேக காரியங்களை அங்கே வச்சுக்கிட்டு பரிசுத்த குலைச்சலாகி, அங்கே அன்றாட பலியை நீக்கி, அன்றாட பலி நம்மளை நியாயந்தித்து, நம்மளை யோசித்து, நம்மளை நிதானித்து, தேவனுக்கு முன்பாக நம்மளை சோதித்து பார்த்து இப்படி மனம் திரும்பக்கூடிய இறுதி அங்கே இருக்காது. அங்கே என்ன ஆகுனா, அன்றாட பலி நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பாங்க. பாழாக்குற அருவருப்பு இருதயத்தில் இருக்கும். அங்கே அன்றாட பலி இருக்காது. அந்த தேவாலயத்தில் அவங்களுடைய இருதயத்தில் அன்றாட பலி இருக்காது. பாழாக்குற அருவருப்பு. இதை தான் ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 24:15 நீங்கள் எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 24:15 ஒருத்தவங்க வாசிங்க. மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். இதை நம்ம வாசிக்கும்போது சிந்திக்கணும். ஆண்டவரே, அருவருப்பு என்னிடத்தில் இருக்கா? அன்றாட பலி எனக்கு இருக்கா? ஆண்டவரே, என்னை நானே நிதானித்து பார்க்குறேனா? ஒரு குரூப் அப்படி இருப்பாங்க, அருவருப்பை செய்வாங்க, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவாங்க, அன்றாட பலி இருக்காது, பாழாக்க அருவருப்பு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நடக்கும். இது எந்த நாள்னா, கடைசி நாளத்தில் மனுஷகுமாரன் திரும்பி வருகிற நாட்களுக்கு முன்னாடி இப்படி நடக்கும். அருவருப்பு. இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். ஆண்டவரே, நம்முடைய வருகை எப்போ வரும் அப்படின்னா, அந்த அருவருப்பெல்லாம் நடக்கும். இப்படி ஜனங்க இருப்பாங்க. இந்த நாட்கள் இப்படி இருக்கும். அவங்க இச்சகம் பேசுவாங்க, உடன்படிக்கைக்கு துரோகியாக இருப்பாங்க, கள்ளத்தனமாக இருப்பாங்க, அவங்களுடைய இருதய செம்மையாக இருக்காது. இதெல்லாம் நடக்கும். இந்த வசனங்களை நான் வாசிச்சோம்னா, இந்த அன்றாட பலி நீக்கப்படுங்கிற இந்த வசனத்தை 4 முறை பதிவு பண்ணுறார் தானியேல். 4 முறை. இப்போ நம்ம வாசிக்கிறது 4ஆவது முறை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்,
இதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரம் சாரி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் ஃபஸ்ட்டு வருது, 12வது வசனம் 2, 13 3. இப்போ நம்ம வாசித்த அந்த 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 4வது முறை, 12ல் 11ல் 5வது முறையும் இந்த வசனத்தை அவர் மென்ஷன் பண்ணுறார். அந்த அன்றாட பலி நீக்கப்படும், தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும். அப்போது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அப்படி தான் அவன் செய்வான். அவன் எப்படி இருப்பான்னா, தேவனையெல்லாம் மதிக்க மாட்டான், தேவனுக்கு பதில் அவன் ஆளுகை செய்வான். அதில் நான் வாசிக்கும்போது தான் இஷ்டம்படி செய்வான். அதில் 26 நான் வாசிக்கிறோம் அதே வசனம், 11:26. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னைத்தானே உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாய் ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அப்படின்னா தனக்கு இஷ்டமானபடி செய்வான், யாரையும் அவன் யோசிக்க மாட்டான். நமக்கு ஒரு காரியத்தை நம்ம இஷ்டமானபடி செய்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன ஆவி இருக்குன்னா, பிசாசனுடைய ஆவி இருக்குது. நம்முடைய குடும்பத்தில் ஒய்ஃபோடு ஒரு கலந்து ஆலோசிக்கணும், அல்லது சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு காரியத்தை ஆலோசிக்கணும், நம்ம இஷ்டத்தின்படி செய்கிறோம்னா அது என்ன ஆவினா, அந்த தனக்கு இஷ்டமானபடி செய்கிற அந்த ராஜாவினுடைய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த இஷ்டமானது அப்படிங்கிறது 3 இடத்துல வருது. அந்த ராஜா இஷ்டமானதுபடி செய்வானுங்கிறது இது 3வது இடம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 11:2 வாசிக்கிறோம். 11:2. இப்போதும் நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். 11:16. ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தான் இஷ்டம்படி செய்வான், தான் இஷ்டம்படி செய்வான். 11:3 வாசிக்கிறோம், தனக்கு இஷ்டமானபடி அவன் செய்வான். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன, தனக்கு இஷ்டமானதையே செய்கிறது, தன்னை ஆராய்ந்து பார்க்கறதில்ல, அன்றாட பலியை நீக்குவதில்லை. ஆனால் இங்கே இதில் ஒரு மெய்யான, நம்ம கேட்டது போல் மெய்யான ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம அங்கே வாசித்தது போல் அந்த 32 இடையில் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, அந்த உபத்திரத்தின் பாதையிலும் அந்த கஷ்டமான அந்தி கிறிஸ்துவின் நாளிலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனை அறிந்து. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அறியக்கூடிய இருதயம், எதையோ அறிந்திருக்கிறோம். இன்னும் தேவனை அறிகிற விஷயங்கள், சத்தியத்தை அறிகிற விஷயங்கள் நம் மேலோட்டமாக நமக்கு இருக்கா? அல்லது ஆண்டவரே நான் ஆழங்களை அறிந்து கொள்ளுட்டேன், ஆண்டவரே உம்முடைய மனதை அறிந்து கொள்ளுட்டேன், ஆண்டவரே தேவனே நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிற ஆழத்தை நான் அறிந்து கொள்ளுட்டேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க, இறக்க செய்யுங்க, தயவு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் தேவனை அறிகிற அறிவை அவங்க எப்படி பெற்றவங்களாம், ஜனங்கள் திடன் கொன்று அதற்கேற்றபடி செய்வாங்க. அந்த கடைசி காலத்திலும் உபத்திரத்தின் நெருக்கத்திலே அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனை அறிகிறதுக்கேற்றபடி, தேவனை அறிந்ததற்கேற்றபடி நம்முடைய நாட்களிலும் ஆண்டவரே நான் வாழ்கிற நாட்களை உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளக்கூடிய விதத்தில் என்னுடைய வேலை இருக்கட்டும், என்னுடைய காரியங்கள் இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே வேறு எதையாவது நான் அறிந்து கொள்ள வேண்டாம், அந்நிய காரியங்களை நான் தலையிட வேண்டாம், ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளட்டும். அதற்கேற்றபடி செய்வாங்க, அதற்கேற்றபடி வாழ்வது, அதற்கேற்றபடி நம்மளை தயார்படுத்திக்கிறது, இதுதான் அவங்க செய்வாங்க. இப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அவங்க அந்த உபத்திரத்தின் நாட்களிலும் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால் ஒரு சூழ்நிலையில் நம் தேவனை, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, உம்முடைய கிருபை தாங்க,
உம்மை ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் உம்மை அறிந்து கொண்ட வண்ணமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உபத்திர பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, சில காரியங்களை நான் பார்க்குறேன், சில காரியங்களை நான் சந்திக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை நான் அந்த சூழ்நிலையில் நான் மகிமைப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில பிரச்சனைகளை நம்மளை குறைவில வரைக்கும் வந்துடும். பிசாசு நீ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, நீ எப்படி தப்புப்ப, நீ எப்படி இதிலிருந்து விடுதலை ஆவ அப்படின்னு சொல்லி பிசாசு பார்ப்பான். ஆனால் நாம் தேவனுடைய உதவியை தேடும்போது, தேவனுடைய ஒத்தாசை தேடும்போது அதில் அற்புதமான தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிடுவார், நமக்கு உதவி செஞ்சிருவார். அதற்கேற்றபடி கிருபை நமக்கு தருவார், தப்பித்து கொள்ளும்படி போக்கை நமக்கு உண்டு பண்ணுவார். இப்படி தேவனை அறியாதவங்க அவ்விசுவாசிங்க எப்படி நடப்பாங்கன்னா, அரை மனசு உள்ளவங்க மனசு உள்ளவங்க இப்படி சோரம் போயிடுவாங்க, அன்றாட பலியை அவங்க பலியிடாமல் போயிடுவாங்க. ஆனால் தேவனை அறிந்தவர்களோ அவங்க விசுவாசத்தில் தைரியப்பட்டு ஆழமாய் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பாங்க. அது கொஞ்சம் பேர். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஆழமாய் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, கிட்ட ரொம்ப நெருக்கமாக நம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, என்னுடைய இறுதித்த அளவுக்கு நான் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, என்னுடைய இறுதித்த அளவுக்கு நான் உம்மை நெருக்கமாக வைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது அவங்க அப்படி எல்லா சூழ்நிலையிலும் விடுதலையாக்கப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 7 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசையிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடி பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டாங்க. பிடித்திருக்க கண்டேன். 4 தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இறங்கி வந்து 4 திசையிலும் பூமியின் மேலே காற்று அடிக்காதபடி பிடிச்சிருக்காங்க. காற்று அடிக்கலைன்னா மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? வாழவே முடியாது. இப்படி இருக்கும்போது 2வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, அந்த 4 தூதர்களையும் சேதப்படுத்துகிற அந்த 4 தூதர்களையும் நோக்கி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னான். அந்த 4 தூதர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா, நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில், தேவனுக்காக வாழக்கூடிய அந்த மனுஷர்கள் மத்தியில் இந்த ஆபத்தான நேரத்தில், இந்த காற்று இல்லாமல் அழிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு முத்திரை போடுங்க. அந்த நம்ம வாசித்தது போல் அந்த உபத்திரத்தின் மத்தியில் தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி நடக்கிறது போல் நீங்கள் அவங்களுக்கு முத்திரை போடுங்க அப்படிங்கிறாங்க. மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்படி அந்த சத்தம் அவங்க காதில் விழுகும்படி, அழிக்க போகிற அந்த தூதர்களுடைய காதில் விழுகும்படி மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த சத்தத்தை அரை காத விழுந்தாலும் கூட பிரச்சனை உண்டாயிரும். மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்படி கூப்பிட்டு சொல்லி அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க அதே மாதிரி அந்த தேவனுடைய ஊழியக்காரன் மீது, பரிசுத்தவான்கள் மீது, தேவனுடைய தாசர்கள் மீது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முத்திரை போடுறாங்க. 4வது வசனத்தில் முத்திரை போட்டவங்க 1,44,000 பேர் இருக்காங்க. முத்திரை போட்டவங்க எல்லா ஆபத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்க, அந்த காற்றுக்கு அந்த அழிக்கப்படுகிற அந்த காரியங்களிலிருந்து அவங்க தப்பிக்கப்பட்டவங்க. இப்படி இருக்கும்போது இப்படி இருக்காங்க.
எத்தனை பேருங்கிறத ஒவ்வொரு கோத்திரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு திரள் கூட்டம் உபத்திரத்திலிருந்து, பிரச்சனையின் மத்தியிலிருந்து, போராட்டத்தின் மத்தியிலிருந்து அவங்க ஒன்று அறிஞ்சிருந்தாங்க. என்னென்னா, தேவனை அவர்கள் அறிந்திருந்தாங்க. தேவனுடைய இரத்தத்தினால் தங்களை அங்கிகளை தோய்த்தவங்க, தன் பாவத்தை கழுவினவங்க, தன் மனசை கழுவினவங்க, தன்னை சுத்திகரித்து கொண்டவங்க ஒரு திரள் கூட்டம் இருக்காங்க. அங்கே உபத்திரத்தின் மத்தியிலும் அவங்க இருக்காங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கோத்திரத்தில் ஒருவனா, ஊரில் ஒருவனா, அற்பமானவர்களா நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மையும் கூட அவருடைய இரத்தத்தினால், அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை நீக்கி, நம்முடைய அந்த வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலையை பிடித்து ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்படி, அந்த உபத்திரத்தின் பாடுகளின் மத்தியில் அவருக்கு முன்பாய் நிற்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்க அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்தோடு கூட, அந்த முத்திரை போட்டவங்களோடு கூட இந்த ஜனங்களும் சேர்க்கப்படுறாங்க. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாயிருப்பதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே, இவ்வளவு உபத்திரத்திலையும் இவ்வளவு பிரச்சனையிலும் ஆண்டவரே நாங்கள் காக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரே, ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை நீங்கள் தப்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அங்கே வாசிக்கிறோம் 12, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் நாணமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்குறாங்க. யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அப்புறம் கேட்குறார், இந்த ஜனங்க எங்கிருந்து வந்தவங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நான் சொன்னேன், அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். மிகுந்த உபத்திரத்திலிருந்து, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையின் மத்தியிலிருந்து, பாடின் மத்தியிலிருந்து ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரால் அறியப்பட்டவர்கள். இவரும் ஆண்டவர்களால் அறியப்பட்டிருக்காங்க, இவங்களும் ஆண்டவரை அறிந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு இல்லை, உபத்திரத்தின் மத்தியிலும் நம் சங்கீதம் 84 வாசிக்கிறபடி அவங்க பள்ளங்களை மேடுகளை நீரூற்று ஆக்கி கொண்டார்கள். மேடுகளை கடந்து போகிறாங்க, உபத்திரங்களை கடந்து போகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் நீரூற்றாக்கி கொண்டாங்க, உபத்திரத்தை நீரூற்றாக்கி கொண்டாங்க. ஒரு ஜனங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலை தோய்த்து வெளுத்தவர்கள் ஆகினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். ஆம், ஆண்டவர் நமக்குள்ள வாசமாக இருந்து நம்முடைய உபத்திரத்தை, நம்முடைய தாகத்தை, நம்முடைய வெயிலை எல்லாவற்றையும் அவர் நமக்கு உதவி செய்து, ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு தேவனாக இருக்கிறார், அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரை நம்பி இருக்கும்போது, அவரை அறிந்திருக்கும்போது, ஒரு கூட்டத்தார் இப்படி போவாங்க, ஒரு கூட்டத்தார் அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க, ஆண்டவருடைய இரத்தத்தால் தங்கள் அங்கிகளை தோய்ப்பாங்க. அவங்க இருதயம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்,
நம்பி இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றண்டைக்கு நம்ம நடத்தும்படி, அந்த ஊற்றண்டை வறண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு ஊற்று, ஒரு ஆசீர்வாதம், ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கணும், என் பிரச்சனை நீங்கள் தான் தீர்க்கணும் ஆண்டவரே, என் போராட்டத்தை நீங்கள் தான் தீர்க்கணும், என் குடும்பத்தை நீங்கள் தான் சந்திக்கணும், என் பிள்ளையை நீங்கள் தான் சந்திக்கணும், எனக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றணும் ஆண்டவரே. உம்மிடத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. நீங்கள் உயிர்த்தெழுந்திருக்கீங்க, இன்றைக்கும் உயிரோடு நீங்கள் ஜீவிக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு தோற்று போன ஆண்டவர் நீங்கள் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக சகலமும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீரே ராஜாவாக இருக்கிறீங்க. இந்த வியாதி, இந்த மனுஷன், இந்த உலகம், இந்த பாடு, இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் அவர் எப்படி இருக்கார்னா தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தாமே நம்மை நடத்தும்படி, அவர்தாமே நமக்கு உதவி செய்யும்படி நாம் அவரை கிட்டி சேர்வோம், அவரை அண்டிக்கொள்வோம், அவரை அறிந்து கொள்வோம். நாம் கேட்டது போல் நாம் அவரை அறிந்து அவரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அது எப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் கேட்டோம். அவரை தியானிக்கிற தியானம் எளிதாக இருக்கும். எப்படி இளம் காதலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் ஒருவரை குறித்து ஒருவர் இருக்கிற நேசம், அப்படியே அவர்கள் ஆகாயத்திலே பறப்பது போல இருப்பார்கள். இதுதான் நாம் உண்மையான ஒரு அன்பு. அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோமானால் அந்த மெய்யான அன்பை விட்டு நாம் வெளியில் எங்கேயும் போக மாட்டோம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அன்பு எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் டூப்ளிகேட்டான அன்பு தான். ஆனால் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற அன்பு அது சொல்லி முடியாதது. நாம் வாசலில் கூட நமக்கு முன்ன ஒரு போர்டு இருக்கும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அந்த அவரை நேசிக்கிறது, அவரை தியானிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குமா? நான் காலையில் கூட இந்த டெய்லி டிவோஷனில் நான் கேட்டேன், அந்த கெட்டகுமாரன் தேவனுடைய தகப்பனுடைய அன்பை ஒரு கணம் அவன் சிந்தித்து நினைத்து பார்த்திருப்பான். அவர் தகப்பன் இறந்திருப்பார் என்றால் அவன் அங்கே போயிருக்க மாட்டான். ஆனால் தேவனுடைய அன்பை, தகப்பனுடைய அன்பை அவன் அறிந்திருந்தான். அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வரமாட்டானா நாளைக்கு வரமாட்டானான்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் ஜன்னல் கதவருகே அந்த கெட்டுப்போன தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று ஓடிப்போன அந்த மனுஷனை குறித்து அவர் அவரவாய் அவர் நேசித்து பார்த்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாகியிருக்கும். ஒரு நாள் அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த வேதத்திலேயே தேவன் ஓடினாருங்கிறது அந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி. தகப்பனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு அது அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இன்றைக்கி இருக்கிற அன்பு, உலகத்தில் இருக்கிற உறவு, பிள்ளைகள், எல்லா உறவும் என்னென்னா அந்த உறவுகள்லாம் நிபந்தனையோடு கூடிய ஒரு அன்பு. நீ செஞ்சால் நான் செய்வேன். கொஞ்சம் நமக்கும் அவர்களுக்குள்ள உறவுகள்லையோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டால் போதும், அந்த அன்பு என்ன செய்யும்? திருப்பிக்கும், அவ்வளோதான். நாலு தேவனுடைய அன்பு, அந்த அன்பை நாம் ருசிக்கணும், தியானிக்கணும். இவர் ஓடினார், ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு
அவனுக்கு பிரதர் பேசும்போது சொன்னாங்க, அவன் காலுகளெல்லாம் தடிப்பாக போயிருந்திருக்கும், குளிக்காமல் கொள்ளாமல். அவன் முடியெல்லாம் சடை பிடிச்சி போயிருக்கும். ஆனால் அவனையோ அவர் முடியெல்லாம் வெட்ட சொல்லி, அவனை குளிக்க சொல்லி, அவனுக்கு புத்தாடையை உடுவித்து அவனை எவ்வளவாய் அவர் நேசித்தார். இப்படி தான் பிரியமானவர்களே, நம்மையும் தேவன் அவருடைய அன்பு நேசிக்கிற நேசம் அவ்வளவு உன்னதமானது. அன்பு செலுத்துகிறவரை விட்டுட்டு அன்பு செலுத்தாத, அன்பில்லாத இடத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருப்பார்னா, அவர் அன்பாகவே இருக்கிறார், அவ்வளோதான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த அன்பு எப்படி இருக்கும்? அவர் நடந்தபடியே நானும் நடந்தாக வேண்டும். நான் தேவனை பார்க்குறோம்னு சொன்னால் என்ன மற்றவர்கள் பார்க்கணும், தேவன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நாம் வாழ்ந்து தான் காமிக்க வேண்டியது இருக்குது. பிரியமானவர்களே, அந்த அன்பை, அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் இதெல்லாம் நம்மளால் அறியவே முடியாது. தேவனுடைய அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அதை தான் பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த ஈசாக்கை குறித்து அந்த ரெபெக்காள் கேள்விப்பட்டு வரும்பொழுதெல்லாம் அவனுடைய குணாதிசயம் எப்படி, அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அப்படியெல்லாம் சொல்லி தான் நேசிக்கிற ஒரு மனுஷனை குறித்த தியானம். அந்த எளிய சற்றை வரும்பொழுது அவள் கேட்டு தெரிந்து கொண்டே வந்திருப்பாள். அப்படியே கேட்டுக்கிட்டு வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் தேவன் சாயங்கால வேளையிலே ஈசாக்கு அங்கே எதிர்கொண்டு வருகிறார். அவள் ஏராளமாய் கேட்டுக்கொண்டு வந்தபொழுது இது நமக்கு எதுக்கு வர்ற நபர் யாருன்னு கேட்கும் பொழுது அவர்தான் என் எஜமான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி விடுகிறாள். இறங்கி தலையை முக்காடிட்டு கொண்டு அவள் மரியாதை செலுத்துகிறாள். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னை நேசிக்கிற ஒருவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. நான் இப்படி நடந்து கொண்டால் அவருக்கு பிடிக்குமா? நான் அவரை துக்கப்படுத்துகிறேன். நான் நேசிக்கிற ஒருவரை துக்கப்படுத்துறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அதனால் நான் தேவனுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் நான் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு நான் ஒருபோதும் போக வேண்டாம். நீ தடை பண்ண காரியத்தை நான் ஒருபோதும் நான் தொடர வேண்டாம். உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யட்டும் ஆண்டவரே. உம்மை நான் சந்தோஷிப்பிக்கப்பட்டும் படட்டும். நீர் என்னை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட வேண்டாம் ஆண்டவரே. உன்னுடைய இருதயம் கழிகூறட்டும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய தேவனை எவ்வளவு சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துலலாம் நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன். என் நேசரை அந்த உன்னத பாட்டில் பார்த்தோன்னா அது அவ்வளவாய் உறவை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. என் நேசரை கண்டீரானால் எனக்கு சொல்லுங்க, நான் எங்கே தேடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நேசரை நாம் இருக பற்றி கொள்வோம் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நாம் செய்ய போகிறது, நாம் படிக்கிறது எல்லாமே மாயை, அவ்வளோதான். தாவீது சொல்வார், நான் மாயை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை விலக்கி காத்தரலும். இதேபோல் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற உறவுகள், நாம் காண்கிற உலகம் அக்னிக்கரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறவைகளோ அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்னு இருக்குது. நாம் ஞானமுள்ளவர்களாய் பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுவார், முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இப்பொழுது நடந்ததும் முன்னமே நடந்ததே தேவன் விசாரிப்பார்னு இருக்குது. இது தொன்று தொட்டு காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாள் மாறிப்போகும். ஆனாலும் நாம் நம்முடைய தேவனை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாய் வளருவோம் பிரியமானவர்களே. இன்னும் அவரும் அதிகமாய் நாம் அவரை கிட்டி சேருவோம். அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வோம். அவருடைய இருதயத்தில், ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன இருக்குது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படிங்கிறத நாம் அதிகமாய் அவரை கேட்கும் பொழுது அவர் நமக்கு உணர்த்துவார் பிரியமானவர்களே. நாம் வந்ததிலிருந்து வாய் திறக்காத 2 சகோதரர்கள், நாம் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். நாங்கள் தயவுசெய்து எழுந்திருப்போம்.
தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு அதிகமாய் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து விட்டீர், அன்பு கூர்ந்து விட்டீர். ஆண்டவரே, நாங்களோ ஆண்டவரே உம்மை மறந்து போன பாவிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திரவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னீர். ஆண்டவரே, கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உண்மையில் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருபோதும் மாயை நோக்கி ஓடிட வேண்டாம் அப்பா. உம்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர, உம்மை கெட்டி சேர, உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய பாரத்தை ஆண்டவரே உம்முடைய தாகத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. வரப்போன்ற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உண்மை மையப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய நாட்களை வீணாய் கழித்த நாட்கள் போதும் அப்பா. தகப்பனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சபை கூடி வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே பற்றாக்குறையோடும் ஆண்டவரே தாகத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷரால் கூடாது எதுவோ அது உம்மாலே கூடும். ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. உம்மால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லையே ராஜா. தகப்பனே, உம்மால் விசுவாசிக்கிறவனாலும் தேவனாலும் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல, நீர் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் விடுதலையாயும் இடத்தில் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொண்டு வந்த சந்தோஷமும் சமாதானமும் எங்களில் நிலைத்திருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் மேம்படட்டும்ப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்துக்காக நன்றி. படைத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்டு உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நடப்பதாக. ஆமென், ஆமென். ராஜேஸ்வரி.